நாமினேஷன் அப்போ திவ்யா மேல வேண்டிய அவசியம் என்ன? வைஃப் சொல்லி தான் அவங்களும் நடிக்கிறாங்க, ஏத்துக்க மாட்டாங்க. அவர் எடுத்துட்டு வர தப்பா இருக்கு, அமைதியா இருந்தால் தப்பா இருக்கு அப்படின்னா நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான 3வது ப்ரோமோவை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ரோமோல விஜய் சேதுபதி இருக்காரு பாத்தீங்களா, விக்ரம் கிட்ட கேள்விலாம் கேட்கிறாரு, கொஞ்சம் திட்டுற மாதிரிலாம் பேசுறாரு. திட்டுவாரு போல, ப்ரோமோல அதை முழுசா காட்டல. என்ன இஷ்யூவை பத்தி கேட்கிறாருன்னா, நாமினேஷன் ப்ராசஸ் அப்ப திவ்யாவை ரொம்ப ஆர்ஷா பேசியிருப்பாரு. அதாவது ஃப்ராடுன்னு சொல்லியிருப்பாரு, ஏமாத்துக்காரங்கன்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. அவ்வளோ ஆர்ஷா சொன்னார்ல, அதுதான் இந்த இடத்துல விஜய் சேதுபதி கொஸ்டின் பண்ணிட்டு இருக்காரு. இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக்கை போடுங்க. ரெக்வஸ்ட்டாக தான் இந்த விஷயத்தை கேட்குறேன். நீங்கள் லைக் போட்டிங்கன்னா இந்த வீடியோ பூஸ்ட் ஆகிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பார்க்குறவங்க இன்னும் லைக் போடாமல் இருக்கீங்கன்னா தயவு செஞ்சு ஒரு லைக்கை போட்டு கண்டினியூ பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட்டும் பண்ணுங்கள். விஜய் சேதுபதி என்ன கேட்குறாருன்னா, விக்ரம் அந்த நாமினேஷன் ப்ராசஸ் அப்போ திவ்யா மேலே அவ்வளோ கோவப்பட்டு நிறைய பாயிண்ட்லாம் வச்சிங்கல்ல, எதனால் அவ்வளோ கோவம், ஏன் இப்படி பண்ணீங்க அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வியை கேட்குறாரு. எனக்கு தெரிஞ்சு இதெல்லாம் கடந்து போயிடுவாங்கன்னு நினச்சேன். ஏன்னா பார்வதி கமருதீன் பண்ணாங்கல்ல, அந்த இஷ்யூவை வச்சு தான் 2 நாளுமே பேச போகிறாங்க. அவங்க போனதுக்கப்புறமா அதை பற்றி பேசி முடிச்சு விட்ருவாங்கன்னு நினச்சா இந்த விஷயத்தையும் எடுத்துட்டாரு. ஆக்சுவலாக அந்த இடத்துல விக்ரம் பாயிண்ட்டை மட்டும் வச்சிருந்தா பிரச்சனை இல்லை. அப்படி பாயிண்ட்டை வைக்கும் போது ஃப்ராடு கீடுன்ற மாதிரி நிறைய வார்த்தையை சொல்லிட்டாரு. அது கோவத்தை கண்ட்ரோல் பண்ண முடியாமல் நிறைய வார்த்தையை பேசிட்டாரு. இந்த இடத்துல விஜய் சேதுபதி கேள்வி கேட்டோன்னே, சாரி சார் நான் தெரியாமல் பண்ணிட்டேன்னு சொல்ல, முதல்ல காரணத்தெல்லாம் அடுக்கி வைக்கிறாரு. என்னென்ன காரணத்தை சொல்கிறாருன்றதை நம்ம பார்ப்போமா. ஒய்ஃபு சொல்லி தான் நீங்கள் கத்த ஆரம்பிச்சிட்டிங்க, அதாவது ஒய்ஃப் உங்ககிட்ட கத்துனா இந்த வீட்டில் இருக்க முடியுன்ற மாதிரி ஏதோ சொல்லியிருக்காங்க, அப்பத்துலேருந்து தான் நீங்கள் வேணும்ட்டே பிரச்சனை பண்ணுறீங்க, கத்துறீங்கன்ற மாதிரி சொன்னாங்க சார், அதை என்னால் ஏற்றுக்க முடியலன்னு சொல்கிறாரு. இதை தாண்டி இவன் எப்போவுமே நடிக்கிறான்ற மாதிரி சொல்கிறாங்க. நிறைய இடத்துல இன்டெரக்டாக இவன் நடிச்சுக்கிட்டே இருக்கான்ற மாதிரி சொல்கிறாங்க. சரி நான் நடிக்கிறேன்னா அப்போ நீங்கள் நடிக்கலையா? நீங்களும் நடிக்க தான் செய்றீங்க. நான் நடிக்கிறேன்னு சொன்னா நீங்களும் நடிக்க தான் செய்றீங்க. அதே மாதிரி இவங்க கிட்ட ஏதாவது ஒரு கருத்து சொல்லலாம்னு நினைச்சா அந்த கருத்தை ஏத்துக்கிற பக்குவமே இல்லை சார், ஏத்துக்கவே மாட்றாங்க அப்படின்ற மாதிரி இப்பயுமே அவங்களுக்கு எதிரான பாயிண்ட் எல்லாத்தையும் வச்சிட்டு இருக்காரு. இப்படி வச்சு முடிச்சதுக்கு அப்புறம் திவ்யா இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு விஜய் சேதுபதி திவ்யாவை பார்த்தோம் கேட்கிறாரு போல. திவ்யா இந்த இடத்துல சில விஷயங்களை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அது என்னன்னா, சார் விக்ரம பொறுத்த வரைக்கும் என்ன நினைக்கிறாருன்னா, எனக்கு எதிராக ஒரு கம்ப்ளைண்ட் அவர் கொண்டு வருவார்ல, அந்த கம்ப்ளைண்ட்டை நான் உடனே சரின்ற மாதிரி ஏத்துக்கணும். அதாவது திவ்யா நீங்க இது பண்றது சரியில்லை, அது பண்றது சரியில்லைன்ற வரி எதையாவது எடுத்துட்டு வருவார் சார். ஓ அப்படியா விக்ரம், சரின்னு நான் ஏத்துக்கணும்னு அவர் எதிர்பார்க்கிறாரு. அப்படிலாம் என்னால ஏத்துக்க முடியாது சார். அவர் சொல்றதுல லாஜிக் இல்லைன்னா நான் கேள்வி தான் கேட்பேன். நீங்க பேசிக்கிட்டே இருக்கீங்க, அடுத்தவங்க சொல்றதை கேட்க மாட்டீங்கன்ற மாதிரி சொல்றாரு. நீங்க சொல்றது கேட்கிற மாதிரி இருந்ததுன்னா கேட்கலாம், நீங்க சொல்றது ஏத்துக்கிற மாதிரியே இல்ல, அதனால தான் நான் வாதம் பண்ணிட்டு இருக்கேன். அப்படி வாதம் பண்றதுக்கு என்னென்னமோ சொல்லிட்டு இருக்காரு சார். நீங்க எப்பவுமே இப்படிதான், நீங்க அடுத்தவங்க சொல்றதை கேட்க மாட்டீங்க, நீங்க அப்படி இப்படின்ற மாதிரி அவர் வாய்க்கு வந்தபடிலாம் அந்த இடத்துல பேசிட்டாருன்ற மாதிரி சொல்றாங்க. நாமினேஷன் ப்ராசஸ் அப்ப நிறைய சொன்னார் பாத்தீங்களா, அதெல்லாம் இந்த இடத்துல மீன் பண்ணி சொல்லிட்டு இருக்காங்க. சோ விஜய் சேதுபதி இந்த இடத்துல திவ்யா பக்கம் தான் நிக்கிறாரு. விக்ரம் கிட்ட நிறைய கேள்வி கேட்டு லாக் பண்ணிட்டு இருக்காரு போல. விக்ரம் முதல்ல சாரிலாம் சொல்லாம பேசதான ஆரம்பிச்சாரு. ஒரு ஸ்டேஜ்ல விக்ரம் சாரிலாம் கேட்க ஆரம்பிச்சிருக்காரு போல. ஏன்னா விஜய் சேதுபதி பண்ற ரிப்ளை மூலியமா நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. தப்பெல்லாம் பண்ணிடுறீங்க, தப்பெல்லாம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் சாரி கேட்டா எதுக்கு சார்? அதுக்கப்புறம் சாரியை வச்சு என்ன பண்ண போறாங்க? சாரி கேட்டு அடுத்த வாட்டி திரும்பி அதே தப்ப பண்ணுவீங்க அப்படிதானேன்ற மாதிரி கேட்கிறாரு. அதுக்கு விக்ரம் எந்த ஒரு பதிலும் சொல்லாம அப்படியே அமைதியா நின்னுட்டு இருக்காரு. சோ இந்த இஷ்யூவை பொறுத்த வரைக்கும் திவ்யா பக்கம் தான் விஜய் சேதுபதி பேசுறது தெரிதுங்க. ஆனா விக்ரம் திவ்யாக்கு எதிராக சில பாயிண்ட் வச்சாரு பாத்தீங்களா, அந்த கோவத்தை கட் பண்ணிருங்க. இந்த ஃப்ராடு கீடுன்ற வார்த்தையெல்லாம் கட் பண்ணிருங்க. ஆனா திவ்யாக்கு எதிராக இவர் வச்ச விமர்சனம் சரிதான். திவ்யா நிறைய இடத்துல யாரையுமே பேச விடுறது கிடையாது. அதே மாதிரி ஒரு இஷ்யூ நடந்தா இவங்க கிட்ட கொஞ்ச நேரம், அவங்க கிட்ட கொஞ்ச நேரம்னு ரொம்ப நேரம் அந்த இஷ்யூவை பத்தி திவ்யா பேசுறாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த கடைசி ஒரு 4 நாள் 5 நாள் டாஸ்கே போனதுனால திவ்யா அதெல்லாம் பண்ணி நான் பார்க்கல. ஆனா அதுக்கு முன்னாடி வரலாம் திவ்யா அந்த விஷயத்தை தான் பண்ணாங்க. ஸோ விக்ரம் சொன்னது கரெக்டு தான். ஆனால் தேவையில்லாத வார்த்தையெல்லாம் சிலதை போட்டுட்டாரு. ஃப்ராடுன்றாரு, அவங்க முகத்தரை கிழிஞ்சு தொங்குதுன்ற மாதிரிலாம் சொன்னார். இந்த மாதிரி சொன்னது வேணா தப்புன்னு சொல்லலாம், ஆனால் வச்ச பாயிண்ட் சரிதான். ஸோ இந்த இடத்துல எல்லாருமே இப்போ டீமே சேர்ந்த மாதிரி திவ்யாவை புஷ் பண்ணுற மாதிரி இருக்குங்க. எதுக்கு? வெற்றியை நோக்கி புஷ் பண்ணுற மாதிரி இருக்கு. ஏன்னா கானா வினோத்தை பற்றி இப்போ பேசுறது இல்லை. கானா வினோத்து கம்மி டைம் தான் வராரு. வெளியே மக்கள் கானா வினோத்துக்கு தான் ஃபுல் சப்போர்ட் பண்ணுறாங்க. ஏன்னா அன்அஃபிஷியல் ஓட்டிங்கில் கானா வினோத்து 26% இருக்காருன்னா திவ்யா 20% தான் இருக்காங்க. ரொம்ப வித்தியாசத்தில் போயிட்டு இருக்கு. ஆனால் அஃபிஷியல் ஓட்டிங் எந்த நிலைமையில இருக்குன்றது நமக்கு தெரியல. இந்த வீடியோவை பார்க்குற நீங்க சொல்லுங்க, திவ்யா டைட்டில் ஜெயிச்சா சந்தோஷப்படுவீங்களா, இல்ல கானா வினோத் டைட்டில் ஜெயிச்சா சந்தோஷப்படுவீங்களா? கண்டிப்பா உங்க கருத்தை நீங்க சொல்லுங்க, நானுமே பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். திரும்பி வேற ஒரு வீடியோல நம்ம பார்க்கலாங்க.